வணக்கம். இன்னத்தோடு முதல்ல சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நான் பாட்டு பாட போகிறதில்ல, கதை சொல்ல போகிறேன். கதை சொல்ல போகிறேன். அதாவது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, எங்கள் பாட்டிக்கிட்ட சண்டை போடுவாங்க. அப்போ நான் கேட்பேன், ஏம்மா பாட்டிக்கிட்ட எதுக்குமா சண்டை போடுறீங்க? அவங்களுக்கு என்ன செய்கிறீங்க நீங்கள்? நல்ல நாள் வந்தாக்கா அவங்களுக்கு நான் புடவை எடுத்து கொடுக்குறீங்களா? ஒரு வெத்தலை பாக்கு கூட புண்ணியம் இல்லை. அவங்க பாட்டு சிவனான்னு அவங்க இருக்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் எதுக்குமா சண்டைக்கு போகிறீங்கன்னு நான் கேட்பேன். அதுக்கு உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சாப்பாடு போட மாட்டாங்க. 10 நாளாக இருந்தாலும் சாப்பாடே போட மாட்டாங்க. அவங்களுக்கு கோபம் தீர்ற வரைக்கும் எனக்கு சாப்பாடே போட மாட்டாங்க. பாட்டி தான் போடுவாங்க. அப்பாக்கிட்ட தான் சாப்பிடுவேன் நான். அப்போல்லாம் அப்பா கல்யாணம் ஆகலை, சாப்பிடுவேன். அதாவது அப்பா என்னன்னா எங்கள் சித்தப்பா, எங்கள் அப்பாவோடைய தம்பி சித்தப்பா, அவர் அப்பான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். அவர்கிட்ட தான் சாப்பிடுவோம். 10 நாளாக சாப்பிடுவோம். சரி, பிள்ளை தான் சாப்பிடலையே, ஏன்டி பிள்ளைக்கு சாப்பாடு போடலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் என்னை கேட்க மாட்டார், எங்கள் அம்மாவை. அதேமாரி தங்கச்சிலாம் நல்லா தடமாக இருப்பாளுங்க. அவளுங்க சரி அம்மா தான் சாப்பாடு போடலையே, நம்ம அக்காவுக்கு நம்மளாவது தெரியாமல் கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுப்போம், அக்கா சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவளுங்க போட்டு எதுவும் கொடுக்க மாட்டாளுங்க. நானும் கேட்க மாட்டேன். நான் பாட்டிக்கிட்டு தான் சாப்பிடுவேன், கொள்ளுவோம் வருவேன். அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா வருவார். என்னம்மா உங்கள் அம்மா மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு போடலையான்னு கேட்பார். நான் உடனே ஆமாப்பா, பரவாயில்ல நீ சாப்பிடுவார். ஒன்று தெரிஞ்சுக்கம்மா, நான் சொல்கிறேன், ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. வாழ்ந்தால் ராமனா வாழணும், இல்லைன்னா ராவணனா வாழணுன்னுவார். அப்படியே நான் ஒரு முகத்தை பார்ப்பேன். இன்னும் அப்படி பார்க்குற? ராமன் நல்லவன், ராவணன் கெட்டவன். வாழ்ந்தால் ராமனா வாழணும், இல்லைன்னா ராவணனா வாழணும். இந்த ரெண்டும் கட்ட நிலையில் வாழவே கூடாதுமா, புரியுதா என்னுவார். எங்கள் அப்பா பேர் என்ன தெரியுமா? ராமஜெயம். அந்த பேருக்கு தகுந்த குணம் அவருக்கு, அவ்வளோ அருமையான குணம். அப்படிப்பட்டவர் என்னை விட்டே கொடுக்க மாட்டார். இன்னைக்கு அவர் உயிரோடு இருந்திருந்தா இன்னைக்கு என்னை தலைமையில தூக்கி வச்சு ஆடுவார். எனக்கு இப்போ இருக்கிற நான் எப்படியெல்லாம் வேலை செய்கிறேன் போகிறேன் வரான்றதுல பார்த்து அப்படி தூக்கி வச்சு ஆடுவார். எங்கள் அப்பா இருந்தார்னா என்ன பண்ணுறது, மிஸ் பண்ணிட்டேன், இறந்துட்டார். அவர் இல்லாத குறைய நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஆனால் அவர் சொன்னது மட்டும் என் ஞாபகத்தில் இருக்குது. வாழ்ந்தால் ராமனா வாழணும், இல்லைன்னா ராவணனா வாழணும். அவ்வளோதாங்க. இந்த வார்த்தை இன்னமும் என் காதல், அவர் இறந்துட்டாரு, ஆனால் இன்னமும் என் காதில் அந்த வார்த்தை ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்குது. வணக்கம், நன்றி. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே